ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. துவரம்பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. துவரம்பருப்பு துவையல் செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், பூண்டு தோலோடையே சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கிட்ட இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு, கருவேப்பிலை. இப்போ இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரையாகவே வறுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். நல்லா ட்ரையாக பொறுமையாக வறுத்துக்கலாம். அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாங்க. துவரம்பருப்பு இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பெல்லாம் இந்தளவுக்கு வறுத்தது போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிகப்பு மிளகாய், புளி, பூண்டு, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பெல்லாம் கருப்பாகாமல் பார்த்து பதமாக பக்குவமாக நல்லா வாசனை கமகமான்னு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஆறினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. ஃபஸ்ட்டு இதை கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. இப்போ கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம துவையல் தான் அரைக்க போகிறோம், நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்மளோட துவரம்பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. சத்தான, சுவையான, அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. எந்த வெஜிடபிள்ஸ் இல்லாத டயத்தில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டயத்தில் துவரம்பருப்பு இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க வளர்ச்சிக்கு எப்படியும் ப்ரோட்டீன் தேவை. இந்த துவையல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய், நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். பிரமாதமாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மசால் தோசை மாதிரி இதை தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டும் சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.